சிந்தாமணி சரியான கோவத்தில் இருக்காங்க. ச்சே, இந்த பூக்கட்டுற மீனாவை ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு பார்த்தா அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்கிறா. இந்த மக்களும் வர இவளுக்கு இன்னும் ஓட்டுக்கிட்டும் போட்டு இவள் தலைவராக ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது? நான் இவ்வளோ நாளாக இந்த தொழில் இருந்ததுக்கே அசிங்கமாயிடுமே. ஏதோ இந்த பூக்கட்டுற மீனா மண்டப டெக்கரேஷன் ஆர்டரில் ஏதோ என்கிட்ட எடுத்துக்கினா சரி விட்டுடலாம். இப்போ தலைவர் பதவிக்கு என் கூட போட்டி போகிறான்னா எனக்கு சரிசமமாக அவள் வர்றது எனக்கு பிடிக்கலையே. அவள் தலைவர் ஆகிட்டான்னா அவளுக்கு நான் வணக்கம் சொல்கிற மாதிரி ஆகிடும். விடவே கூடாது. இவ்வளோ நாளாக நான் சிந்தாமணின்னா யாருன்னு தெரியும். இவ்வளோ நாளாக நான் கட்டி காப்பாற்றின பேர் எல்லாமே அழிஞ்சிடும் ஒரே நிமிஷத்தில். இந்த மீனவனை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை தான் அடியாளை கூப்பிடுறாங்க. டேய் இங்கே பாருங்க, இந்த மீனா பூக்கிட்டு இருக்கால அவள் 1 மாதம் வீட்டிலேருந்து எந்திரிக்கவே கூடாது, ஹாஸ்பிட்டலே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வாங்கடா அப்படின்றாங்க. உடனே கொஞ்சம் நேரம் யோசிச்சு சிந்தாமணி, டேய் ஒரு நிமிஷம் சரி, இப்போது இந்த சமயத்தில் மீனவ ஏதாவது பண்ணால் பரிதபா ஓட்லேயே அவள் ஜெயிச்சிருவா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவள் புருஷன் முத்து இருக்கால அவனை ஏதாவது குத்திடுங்க. மீனா முத்துவை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு வீட்லேயே இருந்துருவா. இந்த சமயத்தில் நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன். அதுவும் இல்லாமல் முத்துவை ஏதாவது பண்ணாதான் சந்தேகம் வராது. ஏன்னா அவனே ஒரு ரவுடி எல்லாக்கிட்டே சண்டை போட்டு தான் இருப்பான். நமக்கும் எல்லாம் சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி தான் அடியாளுங்களாம் அமைச்சிடுறாங்க. மீனாவும் முத்துவும் ஓட்டு கட்டுன்னு இருக்காங்க. அப்போது கரெக்டாக நேரம் பார்த்து முத்துவை கொத்துறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிறாங்க. உடனே இதை பார்த்த மீனா டக்குன்னு நடுவில் வந்து நின்றுறாங்க. இப்போது மீனாவை குத்திடுறாங்க. குத்துறவனையும் மீனா அப்படியே கீழே ஊந்துடுறாங்க. உடனே முத்துவை எல்லாம் ஹாஸ்பிட்டல் எதுவுமே சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க, சார் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க 1 மாதம் பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ மீனா, என்ன மீனா இந்த மாதிரி ஆகிடுச்சு, நானே உன்னை எலெக்ஷன் நிற்க வச்சு நான் தான் உன்னை இந்த மாதிரி ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆடுறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது ஆகிடுன்றது பயம்தான் எனக்கு இருந்தது. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலை, அதுதாங்க எனக்கு சந்தோஷமா அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை விஜய் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறாங்க. அண்ணாமலை கேட்குறாரு, என்ன முத்து ஆச்சு, எப்படி இதெல்லாம் நடந்ததுன்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா ஏன் நடந்தது எனக்கே தெரியலப்பா, என்னை குத்துறதுக்கு வந்தாங்கப்பா யாரோ, டக்குன்னு மீனை வந்து நடுவில் நின்ட்டாப்பா, இப்போ மீனாவை குத்திட்டாங்கப்பா, 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கணுமாப்பா அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் இவனை குத்த வரத்துனா பெரிய விஷயமா, இவன் தான் ஊர்லலாம் சண்டை வலிச்சிருக்கானே, யார் குத்த வரான்னு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாமல் இந்த மீனாக்கு இதெல்லாம் வேணும், வீட்டில் உட்காந்து ஒழுங்காக சமைச்சோமா இல்லையான்னு இருக்கிறது இல்லாமல் தலைவர் பதவி போட்டிடுறேன் அது இடுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ நான் பண்ணியிருக்கா பாருங்க, இவெல்லாம் பட்டாதாங்க திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஒன்று அண்ணாமலை, விஜயா வாயை மூடு, ஹாஸ்பிட்டலும் கூட பார்க்க மாட்டேன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம வீட்டு மருமக இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் பத்துட்டு இருக்கா, இப்படி ஒரு நிலைமையிலேயே இப்படி பேசுறியே, நீலா ஒரு பொம்பளையா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே மன்னோஜ் சொல்கிறார், அப்பா எதுக்கு அம்மா திட்டுறீங்க, அம்மா சொல்கிறது கரெக்ட் தானே, தேவையில்லாமல் இந்த மாதிரி எலெக்ஷன் நிற்கிறதுனால இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்குது, ஒழுங்காக சமைச்சமா வீட்டில் இருக்கணும், அதுதான் பொண்ணுங்களுக்கு அழகு, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் சொல்கிறத கூட வீட்டில் யாரும் கேட்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறார், தபார் உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா அட்வைஸ் பண்ணுறதுக்கு, நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், ஏதாவது நான் பண்ணிட்டேன்னா அப்புறம் எனக்கு தெரியாது, போய்ட்றா அப்படின்றாரு முத்து. உடனே மனோஜ் சொல்கிறார், அம்மா எதுக்குமா நம்ம இங்கெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு, வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் விஜயாவும் கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் சத்யா வீட்டிலேருந்து எல்லாரும் ஓடி வராங்க. என்ன ஆச்சு மாப்பிள்ளன்றாங்க. உடனே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் முத்து சொல்கிறாரு. இந்த மாதிரி குத்த வந்துட்டாங்க என்ன, அப்புறம் மீனை நடுவில் வந்துட்டா, இந்த மாதிரி ஆகிடுச்சிங்க அத்தை, என்னத்த பண்ணுறதுன்னு தெரியல அத்தை அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. சத்யா கூட பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பொண்ணும் வந்திருக்கும், ரேகா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அம்மாவை தான் இருப்பாங்க, நம்ம அம்மா தான் ஏதோ மீனாவை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ச்சே, அம்மாவை எலெக்ஷன்லேருந்து எப்போ வாபஸ் வாங்க சொன்னேன், ஆனால் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களே, ச்சே கொஞ்சம் கூட அறிவில்லாமல் ஆகிட்டாங்க அம்மா, வர்ற கோவத்துக்கு நான் அம்மா என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க சிந்தாமணி வீட்டுக்கு. சிந்தாமணி அவங்க ஆளுங்கிட்ட பேசிட்டு இருக்கேன், டேய் நான் முத்து தானே குத்த சொன்னேன், எதுக்குடா மீனாவை குத்துனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா நாங்கள் முத்து தாங்க குத்துறதுக்கு போனோம், டக்குன்னு அந்த மீனா வந்துச்சுக்கா நடுவில், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படியே குத்திட்டேங்க்கா. சரி விடு, அவளுக்கு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதான், எப்படியே நல்ல விஷயம் முடிஞ்சதில்ல, அவள் எலெக்ஷனில் நிற்க மாட்டா, தோத்துருவா, நான் தலைவர் ஆகிடுவேன், எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சுது விடு அப்படின்றாங்க சிந்தாமணி. இதெல்லாம் கேட்ட ரேகா, அம்மா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாம்மா, ஏம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி கேட்குறேன், என்ன கண்ணாச்சு, ஏன் இப்பெல்லாம் கோவப்பட்டுட்டு ஒரு மாதிரி வர அப்படின்னு கேட்குறாங்க. நீ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான்மா வந்தேன், அங்கே மீனா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கம்மா, அது காரணம் நீங்கள் தான் நினச்சிட்டு நான் வந்தேன், ஆனால் இங்கே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, நீங்கள் தலைவருக்கு நிற்கிறதையே நான் வாபஸ் வாங்க சொன்னேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, மீனாவையே ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருக்கீங்க, ச்சே உங்கள் கூட நான் பேசுறதே வேஸ்ட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, கண்ணு இதெல்லாம் உனக்கு தெரியாதுமா, இந்த மீனா பூக்கட்டு இருக்கால என்கிட்ட டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டா, அது மட்டும் இல்லாமல் இப்போ தலைவர் பதவியே பறிச்சிட்டானா ஒரு பூக்கட்டுற வைக்கிற நான் இறங்கி போக முடியுமாம்மா அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே ரேகா சொல்கிறாங்க, அம்மா அவங்க டெக்கரேஷன் நல்லா பண்ணுறதுனால அவங்க ஆர்டர் போகுது, அதுக்காக அவங்கள தொழிலில் மோதாமல் இப்படி பண்ணுறது எந்த விதமான நியாயமாக இருக்கும், ச்சே உங்களுக்கு கூட நான் பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி ரேகா கிளம்பிடுறாங்க சண்டை போட்டு சிந்தாமணி கிட்ட. ஒன்று சிந்தாமணிக்கு ஒரு டவுட் வருது, என்ன இது இந்த ரேகா மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா, அன்னைக்கு ஒரு ஆர்டர் எடுக்க சொன்னால் அதையும் மீனாக்காக விட்டு கொடுத்துட்டேன், இப்போது தலைவர் பதவியும் மீனாக்காக வாபஸ் வாங்க சொல்கிறா, அதுவும் இல்லாமல் இப்போ மீனாக்கா அடிப்பட்டது இவளுக்கு எப்படி முதல்ல தெரியும், என்ன ஏதோ தப்பாக நடக்குது
இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு விசாரிக்க சொல்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது சிந்தாமணிக்கு விஷயமே ரேகாவும் சத்யாவும் லவ் பண்ணுறாங்கன்றது. உடனே சிந்தாமணிக்கு சரியான கோவம் வருது. ச்சே, இந்த பூ கட்டுறவ பின்னாடி என் பொண்ணு சுற்றிட்டு இருக்காளா, இந்த விஷயம் தெரியாமல் நான் முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன் மாரு, இந்த விஷயத்த வளர விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சத்யா வீட்டுக்கு போய் மிரட்டுறாங்க. இந்த பாரு, உன் பொண்ணு உன் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்க சொல்லு உங்கள் பையனை. சத்யா என் பொண்ணு பின்னாடி சுற்றுறான். இந்த பார், அவள் ஃபாரினை போய் படிச்சுட்டு வந்திருக்கா, பெரிய பெரிய மாப்பிள்ளைங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேவலம் பூக்கட்டுற குடும்பத்துலேருந்து பெரிய பொண்ணு கேட்குதா உங்களுக்கு? 2 பேர் கால் நீட்டி கூட படுக்க இடம் கிடையாது, எங்கள் வீடு மாளிகை மாதிரி இருக்குது, பெரிய பொண்ணு சம்மந்தம் உங்களுக்கு கேட்குதா? இதுக்கப்புறம் ஒழுங்காக இல்லை அப்படின்னு வச்சுக்கேன், இந்த பார், உன் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் பார்த்து தானே இருக்குது, அந்த மாதிரி உன் பையனும் போய் படுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க அம்மாவை சந்திராவை போட்டு சிந்தாமணி பயங்கரமாக மிரட்டு போகிறாங்க. இந்த விஷயம் ரேகாவுக்கு தெரிஞ்சவனையும் சிந்தாமணிக்கிட்ட போய் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உடனே சிந்தாமணி இந்த மீனாவை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்ச மாதிரி சத்யாவும் ஹாஸ்பிட்டலில் படுக்க வைக்கணும்டா, ஆளுங்க ரெடி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடியாளுக்கிட்ட சொல்கிறாங்க சிந்தாமணி.